சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல நம்ம சூர்யா, டிஷா பட்னி, பாபி டியோல் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் கங்குவா. இன்னைக்கு இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கங்குவா படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கங்குவா படத்தோட கதை என்னன்னா, பிரசன்ட்ல நிறைய குழந்தைகளை வச்சு ரீசர்ச் பண்றாங்க. ஆனா அங்கிருந்து ஒரு பையன் தப்பிச்சு போகி நம்ம சூர்யா கோவால பிரான்சிஸ் இருக்காரு, அவரை பார்க்க போறான். அப்படியே கட் பண்ணி பாஸ்டுக்கு போனா அங்க ரொமான்ஸ் ஆளுங்க நம்ம இந்தியாவை தாக்க வராங்க. கங்குவாவை மெயினா தாக்குனாதான் அந்த இடத்த பிடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா ரொமான்ஸ்காரங்க யார்கிட்ட ஹெல்ப்புக்கு போறாங்கன்னா பாபி டியோல் கிட்ட ஹெல்ப் போறாங்க நம்ம கங்குவாவை வீழ்த்த. அப்போதான் நம்ம கங்குவாக்கும் பாபி டியோலுக்கான ஃபேசஸ் ஆஃப் சண்டை ஆரம்பிக்குது. பிரசன்ட்ல பார்த்த அதே பையன் கங்குவா கூடயும் இருக்கான். அந்த பையனுக்கும் நம்ம கங்குவா மற்றும் பிரான்சிஸ்க்கு என்ன லிங்க், இதுதான் மீதி கதையே. எனக்கு இந்த படம் டீசெண்டா இருந்தது. இந்த படத்தோட பாசிட்டிவ்னா சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான். சூர்யா பத்தி சொல்லவே வேணாம். பெர்ஃபார்மன்ஸ்னாலே இவர் நடிப்பின் அரக்கன் ஆயிடுவாரு. அதே மாதிரி தான் கங்குவா படத்துல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. பிரான்சிஸ் கேரக்டர்ல செம ஸ்டைலிஷா இருந்தாரு. கங்குவா கேரக்டர்ல மிரட்டிட்டாரு. அதே மாதிரி நம்ம சூர்யாக்கும் பாபி டியோலுக்கான ஃபேசஸ் ஆஃப் சீன்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல சினிமோட்டோகிராஃபி டாப் நாச்சா இருந்தது. படம் ஃபுல்லாவே கலர்ஃபுல்லா செம்மையா இருந்தது. விஷுவல் தரமா பண்ணிட்டாங்க. விஷுவல் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கலர் டோனும் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல சர்ப்ரைஸ் கேமியோ ஒன்று வரும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தான். அந்த டைம்ல கொஞ்சம் கூஸ் பம்ஸா பார்ட் 2க்கு லீடு கொடுக்கிற மாதிரி இருந்தது. நம்ம டிஎஸ்பியோட சாங்ஸ் டீசெண்டா இருந்தது. ஆனா பிஜிஎம்ல அங்கங்க மிரட்டி இருக்காரு. இன்னுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம் பிஜிஎம்ல. இந்த படத்துல நெகட்டிவ் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரசன்ட் போர்ஷன்ல காமெடி சீன்ஸ்லாம் கொஞ்சம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி இருந்தது. லவ் போர்ஷனும் வரும், அதுவுமே தேவையில்லாத மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவை லைட்டா பாசிட்டிவ்னு சொல்லலாம், அதுவே நெகட்டிவ்னு கூட சொல்லலாம். இந்த படத்துல பிரம்மாண்டம் 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 இது ஒண்ணுதான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேலயும் கான்சென்ட்ரேஷன் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி சிஜி ஒரு இடத்துல நல்லா இருக்கு. ஆனா சில இடத்துல சிஜி எல்லாம் கொஞ்சம் மோசமா தான் பண்ணிருக்காங்க. மொத்தத்தில் இந்த கங்குவா படம் எப்படி தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவங்க பிரம்மாண்டத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா ஒரு நல்ல படமாகவே வந்திருக்கும். இந்த படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 3 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் கங்குவா. இந்த படத்தை நீங்கள் 3Dயில் பாருங்கள். 3Dயில் நல்லாவே ஒர்க் ஆகி இருக்கு இந்த கங்குவா படம்.